பசிக்குதுன்னு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். கோபி மஞ்சூரியன்னு சொன்னார். பட் ஃபைனல் அவுட்புட் வேறு மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் பார்க்கவே கொஞ்சம் டெம்ப்டிங்காக தான் இருந்தது. பாவம் மனுஷன் ரொம்ப நேரம் நின்று செஞ்சுக்கிட்டு இருந்தார். எனக்கு தான் பொறுமையே இல்லாமல் அவர் அந்த காலிஃப்ளவர் பொறிக்க 1-2 எடுத்து அவருக்கு தெரியாமல் வாயில் போட்டுக்கிட்டேன். கடைசியில் அவர் செய்யும்போது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இருந்தது. ஆதிரனை பெட்டில் விட்டுட்டா சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாது. அந்தளவு குஷி ஆயிடுவான். அப்படியே அந்த பெட்டையே சுற்றி வருவான். அவன்கிட்ட பிடிச்சதே நம்மளை பார்த்துட்டா அழகாக க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வருவான். எவ்வளோ நேரம்னாலும் தனியாக அவனே விளாண்டுட்டே இருப்பான். நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டான் எதுக்குமே. அழவும் மாட்டான், அடம் பிடிக்கவும் மாட்டான். அவன் பாட்டுக்கு தனியாக விளாண்டுட்டே இருப்பான். எவ்வளோ நேரம்னாலும் இப்படியே இருப்பான். சில நேரம் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவன் இப்படி இருக்கான், நம்மள்ட்ட எதுவுமே அடம் பிடிக்க மாட்டேங்கிறான், காரணம் இல்லாமல் அழமாட்டான். இதனாலேயே யாருனாலும் ஆதிரனை தூக்கி வச்சுப்பாங்க ஆசையாக. அவங்க அப்பா பைக் சார்ஜ் போட்டிருந்தாரு, ஆஃப் பண்ண போனார். இதுதான் சக்குன்னு கூடவே ஓடிட்டோம். ஆதிரனை கீழவே கூட்டிகிட்டு போகிறேன்னா ஆதிரனோட அன்றைக்கி அவுட்டிங் இது தான். ஒரு 2 minutes தான் இருக்கும். பட் அவனுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும். இது நைட் 1 o'clock. அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு விளாண்டுட்டு இருந்தான். தூக்கம் வர வரைக்கும் இப்படி தான் பெட்லேயே சுற்றி விளாண்டுட்ருப்பான். லாஸ்ட் சண்டே நியா நானால குழந்தை வளர்க்குறத பற்றி போட்டிருந்தாங்க. அப்பா எவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. நானும் தனியாக தான் பாப்பா வச்சிட்ருக்கேன். அஃப்கோர்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அவன் சிரிக்கிறது, இந்த மாதிரி விளையாடுறது, ஆசையாக நம்மக்கிட்ட கொஞ்சறதை பார்த்தா எனக்கு எல்லாமே மறந்துடும். மோஸ்ட் ஆஃப் பேருக்கு எல்லா ஜென்ஸுமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் கேட்டால் தான் பண்ணுவாங்க. நம்ம சொல்லவே இல்லைனா நம்ம கஷ்டப்படுறோன்னு தெரியாது. அப்படியும் ஹெல்ப் பண்ணலன்னா நம்ம குழந்தைக்காக நம்ம செய்கிறோன்னு நினச்சிக்கணும். ஒரு ஏஜ்க்கு அப்புறம் குழந்தைங்க நம்மக்கிட்ட வராது. அது வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்கும். நம்ம அதுக்குள்ளேயே அவங்கள ரசித்து இது பண்ணி வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளே ஆசைப்பட்டால் கூட குழந்தைங்க நம்மக்கிட்ட வராது. அவங்களோட வேலையில் பிஸி ஆயிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு கஷ்டமாக தெரிகிற வேலை எல்லாமே கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தோணும். நானும் குழந்த பிறந்த புதுசில் இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன். 2.5 monthsலேயே பேபியை கூட்டிகிட்டு நான் பெங்களூர் வந்துட்டேன் தனியாக. நான், ஹஸ்பண்ட், பேபி மட்டும்தான். நானே தான் தனியாக வீட்டு ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு, தம்பியும் பார்த்துக்கிட்டு, குக் பண்ணியும் தருவேன். சர்வன்ட் மைட் கூட கிடையாது. எல்லாமே நம்ம மைண்ட் நினைக்கிறதுல தான் இருக்குது. ஸோ உங்கள் மைண்டை ஃபஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.